டெய்லி இவ்வளோ ஆன்சர் ஷீட்ஸ் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ஷனுக்கு தான் நம்மளோட பாதி டைம் போகுது. என்ன லக்ஷ்மண் சார், ரொம்ப டல்லா இருக்கீங்க. பார்த்தா வீக்கெண்டையும் இந்த பேப்பர்ஸ் கூடவே செலவு பண்ற மாதிரி தெரியுதே. ஆமா சரவணன் சார், இது வெறும் பேப்பர் கரெக்ஷன் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கு. டெய்லி நம்ம எனர்ஜி ஃபுல்லா இதுக்கே போயிடுது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது இதுக்கே போகுது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகிறது, இப்போ புதுசா இந்த ஏஐ ஸ்மார்ட் வாட்ச்னு ஏகப்பட்ட தலைவலி. உண்மையா பசங்க எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அசஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க லக்ஷ்மண் சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அவங்களோட லேர்னிங்கும் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம வேலையும் சிம்பிள் ஆகும். இதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக்கல் சொல்யூஷன் இருக்கு. நம்ம டெய்லி சின்னதா டெஸ்ட் வைக்கிறது மூலமா அவங்க எங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு அப்பவே தெரிஞ்சுக்கலாம். பெரிய எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. உடனடி ஃபீட்பேக் தான் இங்க அசல் கேம் சேஞ்சர். இப்படி இன்ஸ்டன்டா ஃபீட்பேக் கிடைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தப்ப உடனே சரி பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் அதிகமாகும், லேர்னிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் வரும். இதுக்காக நாம எக்ஸிட் டிக்கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். பேரு தான் பெருசா இருக்க தவிர இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 நிமிஷம் அன்னைக்கு நடத்தின பாடத்திலிருந்து சில சின்ன கேள்விகள் கேட்கறது தான் இந்த எக்ஸிட் டிக்கெட். இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸாம் பயம் இருக்காது. ரொம்ப குவைட்டா இருக்கிற பசங்க கூட அவங்க டவுட்ஸை தைரியமா கேட்பாங்க. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐடியா நல்லா இருக்கு சார். ஆனா டெய்லி இதுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்றது, அப்புறம் அதையும் கரெக்ட் பண்றது, இது இன்னும் பெரிய வேலையாயிடுமே. இல்லவே இல்ல, நீங்க ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு கத்துக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன, அல்லது பாடத்துல எந்த பாட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேட்கலாம். சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதை எப்படி நாம கரெக்டே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா மார்க் போடலாம்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற கூகுள் ஃபார்ம்ஸ்ல ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நம்ம வேலையை ரொம்பவே ஈஸியாக்க முடியும். பாருங்க, ஃபார்ம் ரெடி பண்ணதும் நேரா செட்டிங்ஸ் டாபுக்கு போங்க. அங்க மேக் திஸ் அ குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் டாகிள் பண்ணி ஆன் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். இது நீங்க குவிஸா மாத்தினதும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் என்ன, அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு நீங்களே செட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடும். கரெக்ட் சரவணன் சார். டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணா எங்களோட அட்மின் வேலையும் ரொம்ப ஈஸியாகிடும். முன்னாடிலாம் ஒவ்வொரு கிளாஸ் டெஸ்ட் ரிசல்ட்டையும் நாங்க மேனுவலா சிஸ்டம்ல என்டர் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கே ஹார்ஸ் கணக்குல டைம் ஆகும். ஆனா இப்போ நீங்க குவிஸ் முடிச்ச அடுத்த செகண்டே எல்லா டேட்டாவும் எங்களுக்கு சிஸ்டம்ல வந்துடும். அட்மின்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. ரிசல்ட்ஸை எக்ஸ்போர்ட் டு கூகுள் ஷீட்ஸ்னு ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும். வெறும் 5 மினிட்ஸ்ல ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒட்டுமொத்த ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸையும் ஒரே ஷீட்ல தெளிவா பார்க்கலாம். சூப்பர் சார், இது தெரிஞ்சிருந்தா இவ்ளோ நாள் டென்ஷனே ஆயிருக்காது. நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து இதே மெத்தட் தான். C3 IT எக்ஸ்பர்ட்ஸ் பள்ளிகளுடன் இணைந்து பிராக்டிக்கல் ஐடி ட்ரெய்னிங், டிஜிட்டல் டூல்ஸ் அவேர்னஸ் மற்றும் எஃபிஷியன்ட் கிளாஸ் ரூம் ஒர்க் ஃப்ளோஸை வழங்குகிறது. சிம்பிளான டெக்னாலஜி, உண்மையான கிளாஸ் ரூம் இம்பாக்ட்.